குட் மார்னிங் all of you. என்னோட வாய்ஸ் கேட்குதாப்பா? என்னோட வாய்ஸ் இந்த ஸ்க்ரீன் கிளியராக இருக்கா எல்லாருக்கும்? ஐயோ, எல்லாருக்கும் வாய்ஸ் கேட்குதுல்ல? ஓகே. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ட்ரைவ் லிங்க் வந்து அனுப்பிச்சி விட்ருப்பேன். ஓகே. ஸோ அந்த ட்ரைவ் லிங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அக்சஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு ஃபோல்டர் தனியாக நான் வந்து நோட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஓகே. ஸோ அதை வந்து ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை இப்போ கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் அதை அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் அதை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஒன்று. ஸோ இது வரைக்கும் கிளாஸில் வந்து நம்ம வந்து ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி என்ன கிளாஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேட்டா பேஸை எப்படி கனெக்ட் பண்ணி அதில் எப்படி டேட்டாவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறது, ஸோ எப்படி வந்து ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பிரஸோட செட்டப் வந்து எப்படி பண்ணுறது, அதாவது ஒரு ரியல் டைமில் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸோட ப்ராஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், ஸோ அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாஸ் தான் இது. ஓகே. ஸோ வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸு, எப்படி வந்து டேட்டா பேஸ் வந்து பேசிக்காக எப்படி டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி ஒரு பேசிக் ஏபிஐ எப்படி எழுதி அதை வந்து எப்படி வந்து நம்ம டேட்டாவை வந்து டேட்டா பேஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே. ஜஸ்ட்டு வந்து இதுக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா போஸ்ட்மேன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் எண்டில் நம்ம இப்போதைக்கு நம்ம கனெக்ட் பண்ண போகிறதில்ல, போஸ்ட்மேனை தான் யூஸ் பண்ண போகிறோம். போஸ்ட்மேனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து போஸ்ட் ஏபிஐ வந்து யூஸ் பண்ணி டேட்டா வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஆன்டி கிராவிட்டிக்கு போய்க்கிறேன். தென் உங்களோட கேம்பஸையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? கேம்பஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் வந்து நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணுறது சொன்னேன் இல்லையா, 2017 இது இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் வந்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்க அப்படின்னா நியூ ஸ்ட்ரிங்னு இருக்கும். ஸோ அதில் வந்து டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு இந்த யூஆர்எல் தான் கொடுத்துருப்போம். இதுதான் லோக்கலில் நம்ம வந்து MongoDB கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் இந்த யூஆர்எல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சேவ் கனெக்ட் கொடுத்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. ஸோ இந்த யூஆர்எல் தான் நம்ம வந்து பேசிக்காக லோக்கலில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து MongoDB ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஒன்று. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் வந்து பேசிக்காக செட்டப் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து பேசிக் எக்ஸ்பிரஸ் கோடு இது சர்வர் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்ருக்கும். ஓகே. 5000 போர்ட்டில் சர்வர் வந்து ரன் ஆகிட்ருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதில் என்ன இம்பார்ட்டண்டான ஃபஸ்ட் விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு ஃபோல்டராக இருந்தாலும் அந்த ஃபோல்டருக்கு ENV அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து ஒன்று இருக்கும். ENV அப்படின்னா என்விரான்மெண்ட் ஃபைல். இதில் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பேசிக்காக யூஆர்எல்ஸ் வச்சுருப்போம், கீஸ் வந்து வச்சுருப்போம், அப்புறம் வந்து ஏபிஐ கீஸ் வந்து வச்சுருப்போம். ஸோ இதுமாரி வந்து சில விஷயங்கள்லாம் வச்சுருப்போம். நம்ம இதில் பாஸ்வேர்ட்ஸ் வந்து வச்சுருப்போம். ஓகேவா? ஒரு சென்சிட்டிவ் டேட்டாலாம் இதில் தான் உங்களுக்கு வந்து மெயின்டைன் ஆகும். ஓகே. ஸோ இந்த ENVயில் தான் சென்சிட்டிவ் டேட்டா வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு ENVயில் ஹேண்டில் பண்ணாது. இப்போ Next.js ரியாக்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ENV வந்து ஹேண்டில் பண்ணோம். ENV ஃபைல் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கும். பட் எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம வந்து மேனுவலாக செட்டப் பண்ணுற ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ENVயை எக்ஸ்பிரஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே. ஸோ அது என்ன பேக்கேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா npm install .env அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே. ஸோ இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து இது இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேவா? ஸோ npm .env இது நான் வந்து சாட்டில் வந்து போட்டு விடுறேன். அப்படியாப்பா, ஒன் செகண்ட். ஓகே. சாரி, கிளாஸ் எடுக்க ஆரம்பித்ததுனால பார்க்கல. ஓகே. ஸோ நான் வந்து npm install .env அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கேஜ் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா npx nodemon அப்படின்னு சொல்லிட்டு சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா சர்வர் வந்து ரன் ஆகிடும். ஓகே.
ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த .env அப்படிங்கிற பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த index.jsல நீங்கள் வந்து அதை செட்டப் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வரக்கூடிய ஜேசன் டேட்டாவை இந்த எக்ஸ்பிரஸ் ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மிடில் வேர்க்குள்ளே இப்படி நான் ஒன்று கான்செப்ட் வந்து எழுதியிருக்கேன். ஸோ அதேமாரி என்னோட பேக்கண்ட் அதாவது இந்த எக்ஸ்பிரஸ் வந்து இந்த எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் வந்து அதாவது env ஃபைலை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த .env அப்படிங்கிற பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணேன். ஓகேவா? ஸோ npm install .envன்னு கொடுத்து env பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பிரஸுக்கு சொல்லணும் இப்போ இந்த env ஃபைலை நீ ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லணும். ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா import .env அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஃப்ரம் இதில் வந்து .env அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? இம்போர்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்படி தான் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ஸோ .env.config இந்த ஒரு மெத்தடை இங்கே கால் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லைன் தான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா .env ஃபைலை ஹேண்டில் பண்ணும். ஓகேவா? ஸோ .env ஃபைலை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த env ஃபைலை தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம வச்சுருப்போம். ஓகேவா? இந்த env ஃபைலெலாம் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ எவ்ரிதிங் அதாவது ஒரு கீ ஏபிஐ கீ ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சென்சிட்டிவ் டேட்டாஸ் எல்லாத்தையுமே இந்த env ஃபைலில் தான் நம்ம வந்து வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த போர்ட் இருக்கு இல்லையா அந்த போர்ட்டுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இதில் தான் வச்சுருப்போம் 5000 அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த போர்ட்டையும் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் வச்சுருப்போம். ஓகேவா? இப்போ இந்த index.jsல இந்த போர்ட்டை வந்து நம்ம இந்த கான்செப்டில் இப்படி கொடுத்துருக்கோம். ஓகேவா? 5000 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து எப்படி கொடுப்போம் அப்படின்னா இந்த env ஃபைல்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வருவோம். எப்படி இந்த env ஃபைலில் இருக்கக்கூடிய ஒரு வேரியபிளை ஒரு டேட்டாவை எப்படி நான் index.jsக்கு நான் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னா ஸோ இந்த 5000 இருக்கு இல்லையா இந்த 5000 எடுத்துகிட்டு process.env அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ process.env ஸோ process.env அந்த env வேல்யூ ஓகேவா? ஸோ இதேமாரி நீங்கள் கொடுத்துடணும் process.env port. ஸோ இப்போ இந்த டேட்டா இல்லை இப்போ இந்த .env டேட்டா இல்லை அப்படின்னா இங்கே வந்து ஹேண்டில் பண்ணாது. இங்கே பார்த்தீங்களா சர்வர் இஸ் ரன்னிங் ஆன் போர்ட் அன்டிஃபைன்டுன்னு வருது. இப்போ நான் .env.configன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சர்வர் இஸ் ரன்னிங் ஆன் போர்ட் 5000 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா டிஃபால்ட்டாக எக்ஸ்பிரஸ்.js env ஹேண்டில் பண்ணாது. அந்த env ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த .env அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணி எக்ஸ்பிரஸுக்கு சொல்ல போகிறீங்க. ஸோ அப்போ அந்த env ஃபைலில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸை எப்படி அக்சஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த டைப்பில் தான் அக்சஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? எப்படி process.env.port அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைப்பில் அக்சஸ் பண்ணுவீங்க. ஓகே இட்ஸ் கிளியர்? இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா நான் இப்போ என்ன சொன்னேன் அப்படிங்கிறது? கிளியர் ஆல் ஆஃப் யூ? எல்லோரும் லிசன் பண்ணிட்டு தானே இருக்கீங்க? ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. இந்த 3 பேர் தான் மற்றவங்களாம் யாரும் லிசன் பண்ணலையா? ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து இந்த .env எல்லாத்தையுமே நம்ம வந்து செட்டப் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா என்னோட db_url அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருப்பேன். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த டிபியோட யூஆர்எல் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் கொடுப்பேன். ஓகே எப்படி கொடுப்பேன் அப்படின்னா இந்த லோக்கல் ஹோஸ்ட் இருக்குல்ல இந்த லோக்கல் ஹோஸ்ட் 27017 இருக்குல்ல இதில் இந்த 3 டாட் இருக்குல்ல இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேவா? இந்த காப்பி கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி பேஸ்ட் பண்ணிடணும். இந்த இடத்துல இதேமாரி பேஸ்ட் பண்ணிடணும். இதேமாரி பார்த்தீங்கன்னா கேப்லாம் எதுவுமே ஸ்பேஸ் எதுவுமே இல்லாமல் ஸோ இந்த டைப்பில் நீங்கள் இதுமாரி பேஸ்ட் பண்ணிடணும். எப்படி MongoDB இதுக்கு போயிட்டு
MongoDBயோட கேம்பஸ் போயிட்டு உங்களோட அந்த 2020 அந்த லோக்கல் டிபியில் ஸோ நீங்கள் வந்து 3 டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து காப்பி கனெக்ஷன் ஸ்ட்ரிங்னு இருக்கும். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்லாஷுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட டிபியோட டேட்டா பேஸோட நேம் கொடுக்கணும். ஏதாவது நேம் கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோட டிபியோட நேம் வந்து யூசர் டெஸ்ட் டிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, யூசர் டெஸ்ட் டிபி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து நான் கனெக்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது இந்த சைடு. ஓகேவா, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிபி வந்து எனக்கு இருக்கும். ஓகே, பட் யூசர் டெஸ்ட் டிபி அப்படிங்கிறது எனக்கு வந்து இருக்காது. ஓகேவா, இந்த அண்டர்ஸ்கோர்லாம் வேணாம், ஜஸ்ட் நான் வந்து இப்படியே கொடுத்துக்கிறேன். ஓகே, லைன்லாம் எனக்கு வேண்டாம். ஸோ இப்போ இந்த இடத்துல யூசர் டெஸ்ட் டிபி எனக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா MongoDBயோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது என்ன ஆகிடும், எப்போ இந்த டிபியில் வந்து எப்போ நம்ம ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறோமோ அப்போவே என்ன பண்ணும், டிபி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். அப்படி தான் நம்ம MongoDBயோட கொரீஸில் வந்து நம்ம பார்த்தோம். ஓகேவா, ஸோ அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் பக்கத்தில் இந்த டிபி நேமை வந்து நான் போட்டுடுறேன். இது ரெண்டாவது செகண்ட் ஸ்டெப்பு. ஓகே, ஸோ இந்த URL இதில் கொடுத்து நீங்கள் அந்த டிபி நேமை செட்டப் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எழுத போகிறேன். ஓகேவா, கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அதாவது டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை நான் பார்க்க போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த Express.jsல கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். அதாவது கான்ஃபிகரேஷன் ஃபோல்டர். இந்த கான்ஃபிகரேஷன் ஃபோல்டர் தான் நம்ம என்னெல்லாம் கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரிங் எழுதுவோம்ல, அதோட ஃபைல் வந்து எழுதுவோம்ல, அதை கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். இல்லை எக்ஸ்டர்னலாக ஏதாவது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனோட நம்ம வந்து ஒரு இது எழுத போகிறோம், கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எழுத போகிறோம், அதாவது ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம இந்த கான்ஃபிக் ஃபோல்டரில் நம்ம வந்து வச்சுருப்போம். ஓகேவா, ஸோ இந்த கான்ஃபிக் ஃபோல்டருக்குள்ள db.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். database.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் இப்போ இதில் வந்து இம்போர்ட். ஸோ இப்போ இதில் வந்து நான் db.js அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது நான் டேட்டா பேஸோட அதாவது MongoDB அப்படிங்கிற அந்த டேட்டா பேஸை நான் இந்த எக்ஸ்பிரஸில் ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா MongoDBயோட இதில் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஏன்னா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது பேக்கெண்டு, இதில் வந்து MongoDB மட்டும் தான் யூஸ் பண்ணுவோமா அப்படிங்கிறதுலாம் நமக்கு கிடையாது. MySQL யூஸ் பண்ணலாம், SQL யூஸ் பண்ணலாம், MongoDB யூஸ் பண்ணலாம், PostgreSQL யூஸ் பண்ணலாம், மைக்ரோசாஃப்ட் MySQL யூஸ் பண்ணலாம். ஸோ இதுமாரி வந்து என்னென்ன டேட்டா பேஸ் இருக்கோ அது எல்லாமே யூஸ் பண்ணலாம். Supabase யூஸ் பண்ணலாம், Cloudinary யூஸ் பண்ணலாம், AWS யூஸ் பண்ணலாம். ஸோ இதுமாரி எல்லா க்ளவுடு டைப்ஸ் ஆஃப் டேட்டா பேஸையும் நம்ம வந்து இதில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற டேட்டா பேஸ் வந்து MongoDB அப்படிங்கிறதுனால அதுக்கான சில பேக்கேஜஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். என்ன பேக்கேஜஸ் அப்படின்னா npm install mongoose அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பேக்கேஜ் இருக்கும். mongoose அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கும். அதாவது MongoDBயை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்று MongoDBயோட நேட்டிவ் கோடு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா, நேட்டிவ் கனெக்ஷன் யூஸ் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா லைன்ஸ் ஆஃப் கோட் இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் லைன்ஸ் ஆஃப் கோட் அதிகமாக இருக்கும். தென் வந்து அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதது, கொஞ்சம் இதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து Mongoose அப்படிங்கிறது இட்ஸ் வெரி ஈஸி. Mongoose வந்து என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக எழுதலாம், கோட் எழுதலாம், அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அதனால் npm install mongoose அப்படின்னு சொல்லிட்டு Mongoose நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். npx nodemon அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன்னா இப்போ இந்த இடத்துல இம்போர்ட் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா Mongoose அதை வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து இதுமாரி இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன், ஒரு அசைன்க்ரனஸ் ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஓகேவா, ஜஸ்ட் நார்மல் ஒரு ஃபங்க்ஷன் அசைன்க்ரனஸ் ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். அது எப்படி எழுதுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அசைன்க்ரனஸ் ஃபங்க்ஷன் நான் எழுத போகிறேன். ஓகேவா, ஸோ கான்ஸ்ட் கனெக்ட் டிபி அசைன் அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்ட் போட்டுட்டு ஸோ ஒரு ரவுண்ட் ப்ராக்கெட் இதில் ஆரோ ஃபங்க்ஷன் அசைன்க்ரனஸ் ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். இப்போ இதுக்குள்ளே என்ன எழுத போகிறோம் அப்படின்னா ட்ரை கேட்ச் எக்ஸப்ஷன் எழுத போகிறேன். ஏன் ட்ரை கேட்ச் அப்படின்னா
நான் ஏதாவது ஒரு எரர் வந்து டிபி கனெக்ட் ஆகல, சம்திங் ஏதோ எரர் வருது அப்படின்னா அதை கேட்ச் பண்ணி நான் ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்குள்ளே ட்ரை கேட்ச் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ட்ரை கேட்ச். ஓகேவா? இதுக்குள்ளே எனக்கு என்ன வரும் அப்படின்னா எனக்கு கன்சோல் லாகில் இது எரர் வரும். கன்சோல் லாகில் என்ன எரரோ அதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லாகில் எரர் பண்ணுவேன். ஸோ எல்லோரும் கவனிச்சுட்டு தானே இருக்கீங்க? ஓகேப்பா. ஓகே, இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து எழுத போகிறோம். ஓகேவா? ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் தான். ஸோ என்ன லைன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அவைட் யூஸ் பண்ணுவோம். அவைட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஸோ டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு சம் டைம் எடுக்கும். உடனே போய் கனெக்ட் ஆகிடாது. அது நெட்வொர்க்கை செக் பண்ணும், அந்த ஸ்ட்ரிங்கை செக் பண்ணும், அந்த ஸ்ட்ரிங் அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ இதேமாரி ப்ராசஸ்லாம் அது பண்ணிட்டு தான் என்ன பண்ணும் அப்படின்னா போய் கனெக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து அது கனெக்ட் ஆகிறதுக்கு சம் டிலே எடுக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம அவைட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாங்கூஸ் இங்கே இம்போர்ட் பண்ணோம் இல்லையா, இந்த மாங்கூஸை இந்த இடத்துல போட்டுக்கிறோம். மாங்கூஸ் டாட் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் அதுக்குள்ளே இருக்கும். மாங்கூஸ் டாட் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நமக்கு அதுக்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ இதுக்குள்ளே போயிட்டு இந்த இஎன்வியில் நம்ம யூஆர்எல் வச்சுருக்கோம்ல, டிபி டாட் யூஆர்எல், அதை வந்து இதுக்குள்ளே கொடுத்துக்கணும். எப்படி கொடுப்போம்? ப்ராசஸ் டாட் இஎன்வி டாட் டிபி யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கொடுத்துருவோம். ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஜஸ்ட் லாக் பண்ணிக்கலாம், சிம்பிளாக லாக் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா பேஸ் கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி லாக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுமாரி லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸில் இதை நம்ம கால் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிவிடும் அப்படின்னா நமக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும் இல்லையா, எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன், கனெக்ட் டிபியை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் கனெக்ஷன் ஸ்ட்ரிங். இவ்வளோதான். மாங்கோஸ் இம்போர்ட் பண்ணுறோம், ஒரு அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன் எழுதுகிறோம், தென் அதுக்குள்ளே ட்ரை கேட்ச் போடுறோம், தென் அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லைன் நம்ம வந்து எழுதுகிறோம். இந்த லைன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லைன் வேணால் நான் இந்த இடத்துல இப்படி அனுப்பி விட்டேன், ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த லைன் தான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்ஸாக வந்து மேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணுறோம், இதை மாங்கூஸை இம்போர்ட் பண்ணுறோம். தென் செகண்ட் வந்து அசைன் ஃபங்க்ஷன் எழுதுகிறோம், தென் மூணாவது வந்து ட்ரை கேட்ச் கொடுக்குறோம், எழுதுகிறோம். ஓகேவா? நாலாவது வந்து இந்த லைனை நம்ம எழுதுகிறோம். ஸோ ஜஸ்ட் இதுதான். ஓகேவா? அதுக்கப்புறம் கன்சோல் லாக், அதுக்கப்புறம் கேட்சில் எரர். ஸோ இதுமாரி ஸ்டெப்ஸாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து மேக் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒன்ஸ் நான் டிபிக்கான கனெக்ஷன் கோடு நம்ம எழுதிட்டோம், டிபியோட கனெக்ஷன் கோட் நம்ம வந்து எழுதிட்டோம். ஸோ இப்போ இதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு இடத்துல கால் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் என்னாகும், ஆக்டிவ் ஆகும், ரன் ஆகும், அதோட அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷனை எதில் கால் பண்ணோம் அப்படின்னா ஸோ எக்ஸ்பிரஸோட ஹார்ட்டில் போய்ட்டு கால் பண்ணணும். ஸோ இப்போ அதாவது என்னோட அந்த சர்வரில் போய்ட்டு நான் கால் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த போர்ட்டுக்கு கீழே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு கனெக்ட் டிபி அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன்லாம் கிளிக் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடும். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுமாரி நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? ஸோ டிபி டாட் ஜேஎஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். நீங்கள் இம்போர்ட் பண்ணக்குள்ளே இந்த ஜேஎஸ் அப்படிங்கிறத வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து ஒரு சில இதில் வந்து நம்ம டிபி மட்டும் கொடுக்கலாம், ஒரு சில இதில் ஜேஎஸ் மட்டும் கொடுக்கலாம், சில கான்ஃபிகரேஷன்லாம் நம்ம பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து இப்போதைக்கு வேண்டாம். இது ஒரு பேசிக் செட்டப் அப்படிங்கிறதுனால நீங்கள் கரெக்டாக இந்த இம்போர்ட் பண்ணக்குள்ளே இந்த ஜேஎஸ் அப்படிங்கிறது நமக்கு வரணும். ஸோ வந்ததுக்கப்புறம் நான் கனெக்ட் டிபின்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல டேட்டா பேஸ் கனெக்டட் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம இப்படி மாற்றிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் கனெக்டட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டேட்டா பேஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதா? யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா?
ஸோ டவுட் இல்லைன்னா தம்ஸ் அப் மட்டும் போட்டு எடுங்க, நான் அடுத்தது போகிறேன். ஓகே, ஓகே. ஸோ டேட்டா பேஸ் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கனெக்ட் பண்ணுறதுக்கான வேலையை நம்ம வந்து பார்த்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை நான் இன்சர்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ரியல் கான்செப்டுக்குள்ளே வருவீங்க. ஓகேவா? என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு ரியல் கான்செப்டுக்குள்ளே வருவீங்க. டேட்டா பேஸை வந்து கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம், இந்த டேட்டா பேஸில் வந்து எக்ஸ்பிரஸில் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுவீங்க. ஸ்கீமாஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். யூசர் மாடல், ப்ராடக்ட் மாடல், எம்ப்ளாயி மாடல், ப்ரொஃபைல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். வாட் இஸ் மாடல்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு ஹவுஸ் கட்டுறோம் இல்லை வந்து ஒரு இன்டீரியர் ஒர்க் பார்க்குறோம் அப்படின்னா அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் போடுவோம். இந்த இடத்துல இது இருக்கணும், இந்த இடத்துல இந்த ஸ்டைல் தான் இருக்கணும். ஸோ அப்போ வந்து ரூம் வந்து இந்த இடத்துல தான் வரணும், கிச்சன் வந்து இந்த இடத்துல தான் வரணும். ஸோ அதேமாரி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பிளான் பண்ணுவோம். இப்போ ரூமில் வந்து பெட் இந்த இடத்துல இருக்கணும், பீரோ இந்த இடத்துல இருக்கணும். ஸோ அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிளான் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா பேஸில் நம்ம டேட்டா ஸ்டோர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டேட்டாலாம் என்னென்ன டைப்பில் இருக்கணும், ஓகே, என்னென்ன டைப்பில் இருக்கணும், டிஃபால்ட் வேல்யூ என்ன இருக்கணும், அது வந்து நமக்கு வந்து அந்த டேட்டா டெஃபினட்டாக நமக்கு வந்து இருக்கணுமா இல்லை ஆப்ஷனலா. ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்கையோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அது உண்மையிலே ரெக்கையோர்டா இல்லை வந்து இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அப்போ அந்த எக்ஸ்பிரஸ் வந்து அந்த மாடல்ஸ் அப்படிங்கிறது மூலயமா தான் என்ன பண்ணோம் அப்படின்னா டேட்டாவை போயிட்டு ஸ்டோர் பண்ணோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோம். இந்த இடத்துலனா இந்த எக்ஸ்பிரஸில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோம். இதெல்லாம் கிடையாது, இந்த எக்ஸ்பிரஸில் ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோம். மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோம். இந்த மாடலுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஃபைல் வந்து யூசர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்க போகுது. user.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த ஃபைலில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த மாடலை எழுதுவோம். ஹவு டு ரைட் மாடல். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக பொறுமையாக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நான் யூடியூப்பில் வீடியோ லாஸ்ட் கிளாஸ் எடுத்ததையும் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன், இதையும் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டுறேன் இப்போது கிளாஸ் எடுத்தது முடிச்சதுக்கப்புறம். ஸோ ரிப்பீட்டடாக வேணால் பார்த்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாடல்ஸ் நம்ம வந்து எழுதணும். எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கீமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸ்கீமா, அதாவது ஸ்கீமான்னு சொல்லுவோம். இந்த ஸ்கீமா அப்படின்னா அதுதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஸ்கீமா அந்த ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணும். அந்த மாடல், ஒரு மாடல் யூசர் மாடலோட ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃபைன் பண்ணும். இந்த ஸ்கீமா தான் மெயின் மேட்ரு இதில். ஓகே, அந்த ஸ்கீமா தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரை அந்த டேட்டா பேஸோட ஒரு இதில் வந்து இது பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கலெக்ஷன் இருக்குல்ல, நம்ம கலெக்ஷன் க்ரியேட் பண்ணுவோம்ல, அந்த கலெக்ஷனோட ஸ்ட்ரக்சரை நம்ம இதில் எழுத போகிறோம். எழுதுனா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இதில் வந்து இம்போர்ட் மாங்கூஸை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். மாங்கூஸை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதில் வந்து கான்ஸ்ட்டு ஒரு ஸ்கீமா க்ரியேட் பண்ண போகிறோம். யூசர் ஸ்கீமா, நான் யூசர் டேட்டாவை தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால ஸ்கீமா. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூசரில் நேமையும் இமெயிலையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? நேமையும் இமெயிலையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்சர்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இதில் கொடுத்துட்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீவேர்ட் போடுறேன். ஏன் நியூங்கிற கீவேர்ட் போடுறேன் அப்படின்னா புதுசாக ஒரு ஸ்கீமாக நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அப்படிங்கிறதுனால அந்த நியூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கீவேர்டை நம்ம இதில் போட்டுக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து mongoose.schema, இந்த ஸ்கீமாவை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட். இந்த மெத்தடுக்குள்ளே தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கும் இந்த ஸ்கீமாவில் டெஃபினேஷனுக்குள்ளே எக்ஸு, நம்பரு, அன்னோனு, எக்ஸு, சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேல்யூஸ் வந்து இதில் வந்து நம்ம கொடுப்போம். இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, அதெல்லாம் பார்க்க வேண்டாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கர்லி ப்ரேசஸ் கொடுப்போம். ஏன் அப்படின்னா
நம்ம ஸ்கீமாக்குள்ள, அதாவது நம்மளோட அந்த டேட்டா கலெக்ஷன் வந்து நேமு, இமெயிலு, ஏஜ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வச்சுருப்போம். இப்போதைக்கு நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா நேமும் இமெயில் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுமாரி அது வந்து மல்டிபிள் வேல்யூஸ் வரதுனால நம்ம அதை ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம டிக்ளேர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது கீப்பர் வேல்யூஸில் ஆப்ஜெக்டாக டிக்ளேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நேம் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அந்த நேம் வந்து எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கில் இருக்கணும். ஓகேவா? இந்த எஸ்ஸு கேப்ஸ் லெட்ரு அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்மால் லெட்டர் போட்டுறக்கூடாது. ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுல இருக்கணும். தென் இமெயில், அதுவுமே எனக்கு என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங்கு தான். இமெயில் எனக்கு என்ன ஸ்ட்ரிங்கு தான். ஓகேவா? அப்போ இந்த நேம் ஸ்ட்ரிங்கு, இமெயில் ஸ்ட்ரிங்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காக இந்த மாடல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். அதாவது அந்த நேம் ஸ்ட்ரிங்கில் இருக்கணும், இமெயில் ஸ்ட்ரிங்கில் இருக்கணும். இப்போ ஏஜ் இருந்துச்சுன்னா ஏஜ் வந்து எனக்கு நம்பரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறது, டிஃபைன் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது பூலியன் வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த பூலியன், அந்த பர்டிகுலர் ஃபீல்டு வந்து பூலியன் வேல்யூ அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணும், இங்கேருந்து நம்ம டேட்டாவை வந்து புஷ் பண்ணி கொண்டு போகக்குள்ள அந்த டேட்டா வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும் அப்படிங்கிறது, இல்லை பூலியனாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்கீமா கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸ்கீமாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மாடல்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸ்கீமாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். மாடல், அதாவது யூசரோட அந்த கலெக்ஷன் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? கலெக்ஷன் மாடல் எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? எப்படி அதை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா கான்ஸ்டன்ஸில் என்னோட என்னோட கான்ஸ்டன்ட்டில் யூசர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த நேம் வந்து என்னோட மாடலோட நேமாக தான் இருக்கணும். அந்த மாடலுக்கு நான் என்ன நேம் வைக்க போகிறேன், அதாவது அந்த கலெக்ஷனுக்கு என்ன நேம் வைக்க போகிறேனோ அந்த நேம் தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ யூசர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு கோடை வந்து நம்ம எழுதணும். ஸோ ஒரு டைனமிக்கான கோடு வந்து எழுதணும். அதாவது இந்த ஸ்கீமாஸை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த கலெக்ஷன், இந்த மாடல் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, செட்டப் பண்ணுறோம்ல, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் பண்ணுறோம்ல. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா பேஸில் வந்து, அதாவது ஏபிஐ எழுதுக்குள்ள ஏபிஐயில் இந்த ஸ்கீமாஸை யூஸ் பண்ணி இது மூலயமா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். அப்போது அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் போயிட்டு ஒரு ஸ்கீமாவை கிரியேட் பண்ணணும். ஓகே, அப்படி தான் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களோட ஏபிஐயில் கால் பண்ணக்குள்ளே உங்களோட இந்த ஸ்கீமாஸ் வந்து ஒர்க் ஆகும். அதாவது ஏபிஐ ஒன் டைம் ரன் பண்ணக்குள்ளே போயிட்டு ஒரு கலெக்ஷனை கிரியேட் பண்ணணும், செகண்ட் டைமும் ஒரு கலெக்ஷனை கிரியேட் பண்ணணும், தேர்ட் டைமும் ஒரு கலெக்ஷனை கிரியேட் பண்ணணும். அப்படிங்கிற மாதிரி அது வந்து போயிடக்கூடாது. அதேமாரி நம்ம வந்து செட் பண்ணிடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி கோடு எழுதணும். எப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாடலை ஏபிஐயில் கால் பண்ணுவோம். நம்ம அந்த ஏபிஐ டேட்டா பேஸில் போய்ட்டு செக் பண்ணக்குள்ள இந்த ஸ்கீமா, அதாவது அந்த கலெக்ஷன் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா விட்டுறணும், டேட்டாவை இன்செர்ட் பண்ணிடணும். ஒருவேளை அந்த கலெக்ஷன் ஆல்ரெடி இல்லை அப்படின்னா அந்த கலெக்ஷனை கிரியேட் பண்ணணும். ஸோ அப்படி செட் பண்ணணும். அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல மாங்கூஸ் டாட் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். மாடல்ஸ் டாட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கான்னு பாரு. ஒருவேளை இல்லை அப்படின்னா இந்த ஆர் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ மாங்கூஸ் டாட் மாடல் இதுக்குள்ளே போயிட்டு 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் உங்களோட கலெக்ஷனோட நேமு, கமா 2வது ஆர்குமெண்ட் அந்த கலெக்ஷனுக்குள்ளே அந்த டேட்டாவோட ஸ்ட்ரக்சரு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த யூசர் ஸ்கீமாவை கொடுக்க போகிறேன். இப்போது இந்த நேம், இந்த 3 நேமுமே உங்களோட கலெக்ஷனோட நேமாக தான் இருக்கணும். அதேமாரியே பார்த்துக்கோங்க, அப்போ தான் நேம் கான்ஃப்ளிக்ட் வராது. ஓகேவா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் யூசர் அப்படின்னு சொல்லி இந்த யூசரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். இப்படி தான் நம்ம ஸ்கீமாஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். எல்லா கலெக்ஷனுக்குமே ஒரு ஸ்கீமா இருக்கும். ஓகேவா? எல்லா கலெக்ஷனுக்குமே ஒரு ஸ்கீமா இருக்கும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், மாடல்ஸ்னால் என்ன, ஸ்கீமாஸ்னால் என்ன, கலெக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஸ்கீமா அப்படிங்கிறது அந்த டேட்டா பேஸோட இப்போ இப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு மாடல் அப்படிங்கிறது அந்த கலெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கலெக்ஷனோட
க்ரியேட் பண்ணுறதுக்கு, அந்த கலெக்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு, தென் வந்து அதில் வந்து அதோட ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம எழுதக்கூடியது தான் இந்த மாடல்ஸ். இந்த மாடல்ஸ் மூலயமா தான் உங்களால் இந்த எக்ஸ்பிரஸ் மூலயமா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டேட்டா பேஸில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். அப்போ இந்த எக்ஸ்பிரஸ் வந்து எதை பேஸ் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாடல்ஸ் பேஸ் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணோம். அதனால இந்த மாடல்ஸ் எழுதுகிறோம். எக்ஸ்பிரஸ் வந்து இந்த மாடல்ஸ் மூலயமா போய்ட்டு ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த செட்டப்லாம் நம்ம வந்து பண்ணுறோம். ஸ்கீமாஸ் அப்படிங்கிறது அது ஒன் ஆஃப் த மெத்தட். அந்த ஸ்கீமா மூலயமா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாங்கோஸில் ஸ்கீமா அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மெத்தட். அந்த ஸ்கீமா மூலயமா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுவோம். அது ஸ்ட்ரிங்கா, பூலியனா, நம்பரா, இன்டிஜரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செக் பண்ணுவோம். கலெக்ஷன் அப்படிங்கிறது டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய அந்த கலெக்ஷன். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இது வந்து இப்படி தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகே, ஸோ கிளியர், அண்டர்ஸ்டாண்ட்? ஸ்கீமா புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எல்லாருக்குமே ஸ்கீமா புரிஞ்சுதா? எவரிபடி? ஓகேப்பா. ஓகே, ஸோ ஒன்ஸ் ஸ்கீமாஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏபிஐ எழுதணும். ஸோ இந்த இடத்துல ஃபோல்டரில் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து user.js அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துறேன்னா user.js அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஏபிஐ வந்து எழுதணும். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு பேசிக் செட்டப்லாம் பண்ணணும். இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இம்போர்ட் ரவுட்டரை இம்போர்ட் பண்ணிக்கிறேன், எக்ஸ்பிரஸோட ரவுட்டரை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். தென் இதில் கான்ஸ்டன்ஸில் ரவுட்டர் கொடுத்துக்கிறேன். தென் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ரவுட்டர் நான் கொடுத்துக்கிறேன். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஏபிஐ எழுதிக்கிறேன். ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ நான் எழுத போகிறேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம கெட் ஏபிஐ பார்த்தோம். இப்போ நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால யூஸ் போஸ்ட் ஏபிஐ மெத்தட். ஓகேவா, இதுக்குள்ளே ஜஸ்ட்டு ஒரு யூஆர்எல் யூசர் கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஆர்எல் யூஸ் பண்ணிக்கிறேன். கமா இதில் போயிட்டு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் இப்படி கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து ட்ரை கேட்ச் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த ஏபிஐ அசைங்க்ரனைஸ் ஃபங்க்ஷனாக இருக்குங்கிறதுக்காக இதுக்குள்ளே அசைங்க்ரனைஸ், இதுக்குள்ளே வந்து ரெக்யூஸ்ட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போது என்னோட ஏபிஐயோட பேசிக்கான கோடை நான் எழுதிட்டேன். இது எல்லாருக்குமே தெரியும். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். ஸோ இப்போ இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது சம் கோடெல்லாம் நான் வந்து எழுத போகிறேன். எப்படி அப்படின்னா இப்போ இந்த போஸ்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எனக்கு டேட்டா வரும், ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து எனக்கு டேட்டா வரும். அந்த டேட்டாவை நான் வாங்கிக்கணும். ஸோ இது வந்து நம்ம ரெண்டு விதமாக வாங்கலாம். ஹெட்டர் மூலயமா வாங்கலாம், இன்னும் பாடி மூலயமா வாங்கலாம், ஜேசன் டேட்டாவை வாங்கலாம். ஸோ இதுமாரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் வந்து எனக்கு இருக்குது. இப்போது எனக்கு ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து என்ன வரப்போகுது அப்படின்னா நேமும் இமெயில் தான் வரப்போகுது. ஸோ அப்போ அந்த நேமும் இமெயிலையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாடி மூலயமா அனுப்ப போகிறேன். ஸோ அதனால் அந்த பாடியிலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெக்யூஸ்ட் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். எப்படி டீஸ்ட்ரக்சர் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். எப்படி அப்படின்னா கான்ஸ்ட் பக்கத்தில் இது ஜஸ்ட் ஒரு வேரியபிள். நம்ம வந்து வேரியபிளாக போடாமல் டீஸ்ட்ரக்சர் மெத்தடில் போட போகிறோம். ஓகேவா, ஸோ நேமு இமெயில் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். ஓகேவா, நேமு இமெயில். ஸோ எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த ரெக்யூஸ்ட் இந்த ரெக்யூஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ரெக்யூஸ்ட்டில் பாடின்னு ஒன்று இருக்கும். இப்படி நம்ம வாங்க போகிறோம். இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. ஓகேவா, ஸோ நேமையும் இமெயிலையும் நம்ம ரெக்யூஸ்ட் பண்ணி இப்படி நம்ம இந்த பாடி மூலயமா நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இதான் டீஸ்ட்ரக்சர் மெத்தட் நம்ம சொல்லுவோம். டீஸ்ட்ரக்சர் மெத்தட் அப்படின்னா சம்திங் ஏதோ ஒன்றுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதாவது அதுக்குள்ளே இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாக்ஸ்க்குள்ளே எனக்கு நிறைய பொருள் இருக்குது. அந்த பாக்ஸ்க்குள்ளே நிறைய பொருள் இருக்குது. அதில் எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்க போகிறேன். ஒரு ஆப்பிள், பனானா, ஆரஞ்செல்லாம் இருக்குது அப்படின்னா எனக்கு ஆப்பிள் மட்டும் வேணும். ஸோ நான் 2 ஆப்பிளை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இல்லை ஒரு ஆப்பிள் ஒரு பனானா மட்டும் வேணும், அதை மட்டும் நான் அந்த பாக்ஸ்லேருந்து வெளில எடுத்து அந்த பாக்ஸை மூடி வச்சிடுறேன் அப்படின்னா அதை வந்து இந்த டெக்னிக்கலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த ரெக்யூஸ்ட் டாட் பாடியிலேருந்து அந்த பாடியில் நம்மளுக்கு நிறைய இருக்கும். அதில் இந்த டேட்டாவை மட்டும் எடுத்துக்கிறோம். நேம் இமெயில் அப்படிங்கிற அந்த ஃபீல்டை மட்டும் நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ இதான் டீஸ்ட்ரக்சர் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதை நம்ம வந்து எடுத்ததுக்கப்புறம்
இதை வந்து ஒரு கண்டிஷன் போட்டு செக் பண்ணணும். இது ஒருவேளை இல்லைன்னா என்ன பண்ணுறது, வரலைன்னா எனக்கு ஒரு எரர், வரலைன்னா எனக்கு அப்படியே ஸ்டாப் ஆகிடக்கூடாது, ஒரு எரரை நான் பிரிண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு இந்த எக்ஸ்க்ளமேட்டரி கொடுத்து நேமும் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி மறுபடியும் எக்ஸ்க்ளமேட்டரி கொடுத்துட்டு இமெயிலும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருவேளை இந்த டேட்டா இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எரர் ரிட்டர்ன் பண்ணுறோம். எப்படி இந்த எரரை ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, இந்த ரெஸ்பான்ஸ் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட்டஸ் கோடு வச்சு நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ எப்படி அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டு இந்த 400 ஸ்டேட்டஸ் கொடுக்கணும். இந்த ஸ்டேட்டஸ் கோடை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ 400 ஸ்டேட்டஸ் கோடு அப்படின்னா எனக்கு பேட் ரெக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேட் ரெக்யூஸ்ட் அப்படிங்கிறது ஒருவேளை டேட்டா இல்லை வந்து நெட்வொர்க் எரர் ஏதாவது இருக்குது, இதேமாரி கான்செப்டில் இந்த பேட் ரெக்யூஸ்ட்னு வரும். 400 எரர். 500 எரர் அப்படின்னா இன்டர்னல் சர்வர் எரர் அப்படின்னு சொல்லுவோம். 404 எரர் அப்படின்னா பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். 404 எரர் இது பேஜ் நாட் ஃபவுண்டு. 200 201 இந்த எரர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ் எரர். ஓகேவா? டேட்டா சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா சக்ஸஸ் எரர். இது எல்லாமே அந்த இப்போ இதில் வந்து நான் 4000 ஏன்னா பேட் ரெக்யூஸ்ட் டேட்டா எதுவுமே இல்லை அப்படின்னா நான் செக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பேட் ரெக்யூஸ்ட் கொடுத்துட்டு இதில் ஜேசனாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். எரரை ஜேசனாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். எப்போதுமே எக்ஸ்பிரஸை வந்து ஹேண்டில் பண்ணக்குள்ளே ஜேசனில் தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதுக்குள்ளே ஆல் ஃபீல்ட்ஸ் இஸ் ரெக்யூர்டு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ எனக்கு ஒருவேளை இந்த டேட்டா எனக்கு எதுவுமே வரல அப்படின்னா எனக்கு இந்த எரர் வந்து எனக்கு ஷோ ஆகும். ஸோ கிளியர்? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? எல்லோரும் கவனிச்சுட்டு தானே இருக்கீங்க? எல்லாருக்குமே ஓகே தான்? ஓகேப்பா. ஸோ இப்போ வந்து இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வரக்கூடிய இந்த எடுத்தோல இந்த டேட்டாவை என்னோட கலெக்ஷனில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதனால அந்த ஸ்கீமா நம்ம எழுதணும்ல மாடல், நம்மளோட மாடல் யூசர் மாடல், அந்த யூசர் மாடலை இதில் வந்து இம்போர்ட் பண்ணணும். யூசர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். .js அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். ஓகேவா? இம்போர்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல கான்ஸ்ட்டு என்னோட டேட்டா, ஓகேவா, என்னோட டேட்டா, அதாவது நம்ம அங்கே போய் ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல அவைட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல அவைட் யூஸ் பண்ண போகிறோம். அவைட் யூஸ் பண்ணிவிட்டு அந்த யூசர் மாடலை யூஸ் பண்ண போகிறோம். இந்த யூசர் மாடலில் இப்போ வந்து நம்ம MongoDBயோட கொரியில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா இன்செர்ட் மெனி, அப்டேட் மெனி, இதுமாரிலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ இந்த இன்செர்ட்டில் நம்ம வந்து இங்கே இந்த இடத்துல மாங்கோஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? இன்செர்ட்டும் யூஸ் பண்ணலாம். அதை நான் வந்து தென் சொல்கிறேன். ஏன்னா அது நிறைய இருக்குது. இன்செர்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணுவோம், ஸோ கிரியேட் கொடுப்போம் அப்படின்னு நாங்கள் அதுமாரி நிறைய கான்செப்ட்ஸ் நமக்கு வந்து இருக்குது. அதெல்லாம் பொறுமையாக யூஸ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல நம்ம மாங்கோஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இன்செர்ட்டுக்கு பதிலாக இந்த கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நம்ம இந்த இடத்துல இப்போ யூஸ் பண்ணிப்போம். கிரியேட். ஓகேவா? இந்த கிரியேட்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேமையும் இமெயிலையும் இப்படி கொடுத்துட்றோம். ஓகேவா? அவைட் யூஸ் பண்ணோம். அவைட் ஏன் யூஸ் பண்ணுறோம்? நம்ம வந்து இந்த டேட்டா போயிட்டு அதில் போயிட்டு ஸ்டோர் ஆகுறதுக்கு சம்டைம் ஆகும். ஏன்னா ஒருவேளை டேட்டா இல்லைன்னா என்ன பண்ணுறது இல்லையா? இதில் ஏதாவது எரர் வருது என்ன பண்ணுறது? ஸோ அதனால் நம்ம வந்து இது வந்து ஸ்டோர் பண்ணோம். இப்போ எனக்கு டேட்டா வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டோர் ஆயிடுச்சு. அவ்வளோதான். டேட்டா வந்து எனக்கு ஸ்டோர் ஆயிடுச்சு. அவ்வளோதான். வேறு எதுவுமே கான்செப்ட் இல்லை. இப்போ இதில் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஒருவேளை டேட்டா எனக்கு ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா ரெஸ்பான்ஸில் எனக்கு என்ன வரணும்? ஸ்டேட்டஸில் போயிட்டு 201 இல்லை 200 கூட வச்சுக்கலாம். 201 இல்லை 200 கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ரெண்டுமே என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கோடுக்கான எரர் தான். ஸோ ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ இதுக்குள்ளே மெசேஜ் கொடுக்கணும். மெசேஜ் வந்து என்ன அப்படின்னா ஸோ டேட்டா கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ கொடுத்துட்டு கமா கொடுத்து இந்த டேட்டா இருக்கு இல்லையா, இந்த வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம்ல அந்த டேட்டாவை இதில் இப்படி கொடுத்துட்டோமா? இப்போது டேட்டாவை எனக்கு வந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த வேலைகள்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த கேட்ச்லேயும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு எரர் மெசேஜை கொடுக்கணும். ஒருவேளை இந்த ப்ராசஸ் எல்லாமே எரர் ஆகிடுச்சுன்னா எனக்கு என்ன எரருங்கிறது ஷோ ஆகணும்ல. ஸோ அதனால் வந்து ரிட்டன் ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் கோட் 500. இப்போது இந்த கேட்சில் என்றைக்குமே 500 தான் வரணும்.
இன்டர்னல் சர்வர் எரர் தான் இந்த கேட்சில் உங்களுக்கு வரணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க எப்போதுமே. .json மெசேஜில் இன்டர்னல் சர்வர் எரர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துடணும். கொடுத்துட்டு இந்த இடத்துல எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ யூஸ் பண்ணி அதுக்குள்ளே இந்த கேட்ச்லேருந்து வரக்கூடிய இந்த எரரை இதுக்குள்ளே நீங்கள் இப்படி அனுப்பி விடணும். அப்போ உங்களுக்கு எரர் ஷோ ஆகிடும். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏபிஐ வந்து எழுதணும். ஸோ புரிஞ்சுதா ஏபிஐ எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறது? அவ்வளோதான், செட்டப் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஏபிஐ எழுதுறது எல்லாமே நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே, புரிஞ்சுதா? கிளியர்? இட்ஸ் கிளியர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம்? போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே யா போஸ்ட்மேனில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம அதை கால் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல கான்ஃபிகரேஷன் பண்ணோம்ல, அதை மறந்துட்டோம். இம்போர்ட் நம்மளோட ஏபிஐ என்ன, யூசர் ஏபிஐ ஃப்ரம் ./APIயில் user.js அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துக்க போகிறோம். இப்படி கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம்ல இந்த கெட்டுக்கு கீழே app.use இதுக்குள்ளே என்னோட பேஸ் யூஆர்எல் வந்து ஏபிஐன்னு இருக்க போது. ஸோ கமா அந்த யூசரை இப்படி கொடுத்துப்பேன். இது காமனான விஷயம், இது நமக்கு தெரிஞ்சது இல்லையா? இப்போ யூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பேசிக்காக லோக்கல் ஹோஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய பேஸ் யூஆர்எல் என்ன இந்த டிபியில் நான் செட் பண்ணியிருப்பேன்ல ஏபிஐ அப்படிங்கிறது, இதை நம்ம இந்த இடத்துல இப்படி கால் பண்ணிவிட்டு கமா என்னோட அந்த ஏபிஐயோட யூஆர்எல் யூசர் கிரியேட். இப்போ இந்த யூஆர்எல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கால் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இப்படி கால் பண்ணுவேன். ஸோ என்னோட மெத்தட் என்ன, போஸ்ட் மெத்தட் கொடுத்தாச்சு. வேலை முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, டைரெக்டாக நான் பாடிக்கு போயிடுவேன். ஓகேவா? ஸோ பாடிக்கு போயிட்டு இப்போ இந்த இடத்துல இந்த ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கில் டெக்ஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்டு அப்படின்னு நிறைய இருக்கும். இதில் ஜேசனாக நீங்கள் செட்டப் பண்ணிக்கணும். ஜேசனாக செட்டப் பண்ணினா ஜேசன் டேட்டாவை தான் அனுப்ப போகிறோம். அதனால் ஜேசனாக செட்டப் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஒரு அரேக்குள்ளே, அதாவது ஒரு கர்லி பிரேசல்ஸ்க்குள்ளே ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டபுள் கோட்ஸ் போட்டுக்கணும். அதுக்குள்ளே நேம், ஸோ கமா, ஸோ அதுக்கான கீ கொடுத்தாச்சு. வேல்யூ ஸ்ட்ரிங்கில் இருக்கணும். நான் வந்து அருண்குமார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ கமா கொடுத்து தென் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொடுக்கணும், பாஸ் பண்ணணும். எப்படி நான் பாஸ் பண்ணுறேன், டபுள் கோட்ஸ் எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இமெயில் வந்து arunkumar2005@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்துறேன். இமெயிலையும் நான் கொடுத்தாச்சு. ஸோ இப்படி தான் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டாவை பாஸ் பண்ணுவோம் பாடியில். இது போஸ்ட்மேனில் இப்படி டெஸ்ட் பண்ணுறோம். இதுலேயும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட்லேயும் டேட்டாவை இப்படி தான் பாடியில் பாஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மெசேஜ் டேட்டா கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு எந்த மெசேஜ் வந்துருச்சு, இந்த மெசேஜ் வந்துருச்சு, டேட்டா கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் வந்துருச்சு. இப்போ வந்து அருண்குமார் இமெயில் இது எல்லாமே வந்துருச்சு. இப்போ எனக்கு ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போது என்னோட கேம்பஸுக்கு போயிட்டு நான் ஜஸ்ட்டு இதை வந்து ரெஃப்ரெஷ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல டெஸ்ட்டு யூசர் டெஸ்ட் டிபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கா. இதில் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலு, இதுக்குள்ளே அருண்குமார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சு. இப்போ டேட்டா ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் டேட்டாபேஸ் அண்ட் ஸ்டோர்டு டேட்டாபேஸ் டேட்டா. ஓகேவா? ஸோ டேட்டாவை நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த இடத்துல யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்குது. ஆனால் நம்மளோட மாடல்ஸில் போயிட்டு ஸ்கீமாஸில் பார்த்தோம் அப்படின்னா யூசர் தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இங்கே கேப்ஸில் இருக்குது, யூ கேப்ஸு இங்கே ஸ்மாலில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா என்றைக்குமே ஒரு மாடல் இங்கே வந்து இதில் வந்து அதாவது சிங்குலரில் தான் கொடுக்கணும். யூசரு, ப்ராடக்ட்டு, ப்ரொஃபைலு, எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு சிங்குலரில் தான் நீங்கள் ஃபைல் நேமு க்ரியேட் பண்ணணும். அதேமாரி இங்கேயும் சிங்குலரில் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஆனால் அது டேட்டாபேஸில் க்ரியேட் ஆகக்குள்ள ப்ளூரலில் க்ரியேட் ஆகும். இது டிஃபால்ட்டாக அவங்க எழுதி வச்சுக்கிறது. அதை ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு என்ன பண்ணணும், போய் பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணி இது பண்ணிக்கணும். ஸோ அதை நீங்கள் காட் பண்ணி இங்கே வந்து சிங்குலரில் இருந்தால் இங்கே ப்ளூரலில் தான் இருக்கணும். இங்கேயும் நீங்கள் சிங்குலரில் தான் க்ரியேட் பண்ணணும். அதுதான் குட் ப்ராக்டிஸ். ஓகே, அதை வந்து நல்லா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் நம்ம டேட்டாபேஸ் வந்து செட்டப் பண்ணி க்ரியேட் பண்ணி நம்ம காட்டுவோம், இது பண்ணுவோம்.
ஓகே, ஸோ இது புரிஞ்சுதா எல்லாருக்குமே? இதில் இருக்க ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாருமே ஸ்டூடெண்ட் ஐடியை போட்டிங்களே. இன்றைக்கி வந்து யார் யார் வந்து ரெகுலராக வரலையோ அவங்கள பார்த்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த 10 பேர் தான் வருவீங்க எப்போதுமே, அவங்கள மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் உள்ளவங்கள இன்றைக்கி ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். இதுதான் என்னோட மொதல் வேலை. ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அனுப்பிவிடுங்க. ஓகேவா? ஆக்சுவலி எனக்குமே நிறைய ஒர்க்கு இப்போது இடையில எக்கச்சக்கமான ஒர்க் வந்துடுச்சு. ஓகே, ஸோ அதனால் வந்து மேனேஜ் பண்ணுறதே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வந்து குரூப்பில் வந்து சென்ட் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ ஏன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் பண்ண மாதிரி இந்த இதெல்லாம் வச்சு என்னால் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியல. பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்து இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. பட் நான் வந்து இதுக்கான டாஸ்க் வந்து அசைன் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ப்ராப்பராக என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, ஸோ கிளாஸ் அட்டெண்ட் பண்ண எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அனுப்பிவிடுங்க. ஐ ட்ரஸ்ட் யூ, அனுப்புவீங்க நம்புகிறேன். ஸோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அனுப்பிவிடுங்க. ஓகேவா? நானும் உங்களுக்கு எஃபோர்ட் போடுறேன், நீங்களும் இதுக்கு எஃபோர்ட் போட்டால் தான் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வந்து அனுப்பிவிடுங்க. இதை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணி எனக்கு கேளுங்க. ஓகே, ஸோ மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணி எடுக்கலைன்னா பார்க்கலன்னா கால் பண்ணுங்கள், எதுனாலும் பண்ணுங்கள். பண்ணிட்டு கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து டவுட்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூடியூப்லேயும் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து யூடியூப்லேயும் போய் பார்த்து ரீசெக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகேப்பா. ஓகே, டன். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு கிளாஸில் வந்து டாபிக் ஏதாவது பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச்.